சாரி டி. உன்னால தாண்டி. இப்போ இதை எடுத்துக்க. தேங்க்யூ டி. வந்து வேலை முடிஞ்சு தானே. இன்னும் எந்த பக்கம் வர வேலைன்னா முடிச்சிட்டியோ? ஆமா. உனக்கு என்னப்பா ஜாலியாக சுற்றிட்டு இருக்க, நமக்கு ஏகப்பட்ட வேலை. உன்னோட ஃபோனை கொஞ்சம் தரேன். பார்த்தேன், ஏதாச்சும் வேலை இல்லாதான் ஓடி வருவேன். புடி. தேங்க்யூ. ரொம்ப வேர்க்குதுடி. உன்னோட போன்ல சார்ஜே இல்ல. அப்பா சாரி டி. உன்னால தாண்டி. இருடி, டக்குன்னு பாம்பு போடலாம். ஐயோ சாமி, இப்படி தேடினா அவளை தான். என்னோட ட்ராயர்ல பாரு பெயின் ஆயிலும் அதை கொஞ்சம் எடுத்து இருக்கா. பெயின் ஆயிலா? கெதியாடி. எது? அதே தான். இதுவா? ஓ அப்பா, அதுதான் கொஞ்சம் போடுவேன். என்ன நல்லா இருக்குடி. என்ன பாரு, போடுடி. வாலின்ற இப்போதான் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்க. நல்லா இருக்குடி. நல்லா இருக்கும்டி. இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று இது அம்மாவுக்கு வாங்கினேன்னா இங்கே ட்ராயர்ல வச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேலை எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. அம்மாக்கு யூஸ் பண்றதெல்லாம் நீ எதுக்கு யூஸ் பண்ற? அது அது வந்து ஒரு டாக்டர் தான் மேனுஃபேக்சர் பண்றாரு. வெள்ளவத்தையில நடன முருகன் ஹெர்பல் ஹெல்த் கேர்னு ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தா, அப்போ பெயின் எதுவும் இருந்தா ஆயில் ஏதாச்சும் கேட்டோம். அப்போ இந்த ஆயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல ஆன்சர், ஸ்மெல் நல்லா இருக்கும். பேபிஸ்க்கு நெஞ்சு சளியெல்லாம் பிடிக்கிறது தானே, அதை தேய்ச்சிட்டு நைட்டில் தூங்க விட்டோம்னா சளியெல்லாம் வெட்டுப்பட்டு விடுமா. அது இல்லாமல் அடிப்பட்டதுக்கு, ரத்தக்கட்டுக்கு, இடுப்பு வலி, மூட்டு வலி, வீக்கோனே ஏகப்பட்ட பெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆமாண்டி, ஸ்மெல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். எனக்கும் வேணும்டி. நினைச்சேன் இந்த இதே எடுத்துக்க, நான் அம்மாவுக்கு வேற ஒன்று வாங்கி கொடுக்குறேன். வந்து வேலை முடிஞ்சு தானே.